இலங்கைக்கு இப்போது அமெரிக்கா கடும் அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக ஈரானினுடைய கப்பலை மையமாக கொண்டுதான் இந்த அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் ஈரானினுடைய மூன்றாவது கப்பலும் இப்போது இலங்கை இந்திய கடற்பரப்புக்குள்ளே நுழைந்து இந்தியா அதற்கு தஞ்சம் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலான செய்திகளும் வெளியாகி இருக்கின்ற போதுதான் இந்த ஈரானிய கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட யாரையும் இனிமேல் ஈரானுக்கு அனுப்பக்கூடாது என்ற அடிப்படையிலே அமெரிக்கா இலங்கையை எச்சரித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் முன்னாள் கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் பிள்ளையான் தொடர்பாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. பிள்ளையானோடு அவருடைய சட்டத்தரணியை உரையாடுவதற்கு அனுமதிக்கும்படி இப்போது உயர் நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. பல நாட்கள் பல வருடங்களின் பின் இப்போது மஹிந்த ராஜபக்ச கட்சியை பொறுப்பேற்கின்றார் என்ற செய்திகளும் தீயாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். ஈரானினுடைய கப்பல் விடயம், இந்த ஈரானினுடைய கப்பல் விவகாரம் சார்ந்து இலங்கையும் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது, அல்லது சர்வதேச கவனத்தை இலங்கை பெற்றிருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். ஈரானினுடைய ஐரிஸ் பஹார் என்று சொல்லப்படுகின்ற கப்பல் மற்றும் ஈரானுடைய ஐரிஸ் டெனா என்று சொல்லப்படுகின்ற கப்பல்கள் இலங்கை கடல் எல்லைக்குள்ளே, குறிப்பாக இலங்கை கடல் எல்லையிலிருந்து, அதாவது இலங்கையிலிருந்து, இலங்கை கடற்பரப்பிலிருந்து 40 கடல் மைல்கள் தொலைவிலே தரித்து நின்றது. அதிலே ஒரு கப்பலான டெனா மீது இந்த அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பலினூடாக ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டு அந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து பலர் உயிரிழந்திருந்தார்கள். குறிப்பாக 180 பேர் அந்த கப்பலிலே இருந்தார்கள். அதிலே 32 பேரை மாத்திரமே உயிரோடு காப்பாற்ற முடிந்திருக்கின்றது. அதிலும் பலர் இப்போதும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 87 பேருடைய உடல்கள் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மீதமுள்ளவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். இந்த கப்பல் விபத்து, இது விபத்து அல்ல, ஆரம்பத்திலே விபத்து என்று சொல்லப்பட்டது. பின்னர் இது அமெரிக்கா இதற்கு உரிமை கோரியிருந்தது, நாங்கள் தான் அந்த கப்பலை தாக்கி அளித்தோம் என்ற அடிப்படையிலே. இதனோடு சேர்ந்து இன்னும் ஒரு கப்பல், குறிப்பாக இந்தியாவினுடைய மிலான் 2026 என்ற கடல்சார் ஒப்பந்த ஒரு மாநாடு ஒன்றிலே கலந்து கொண்டு விட்டு ஈரானுக்கு திரும்பிக் கொண்டிருந்த கப்பல்கள் தான் இவை 3 கப்பல். அதிலே இந்த 2 இலங்கை கடல் எல்லைக்குள்ளே இருந்த இந்த 2 கப்பல்கள், அதிலே டெனா மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. அதிலே பஹார் என்று சொல்லப்படுகிற பஹாரி என்று சொல்லப்படுகிற இன்னும் ஒரு கப்பல் இலங்கைக்குள்ளே, குறிப்பாக தாங்கள் இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கின்றது என்றும் பாதுகாப்பு கருதி இலங்கைக்குள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள். டெனா என்ற மூழ்கடிக்கப்பட்ட கப்பலும் இலங்கைக்குள்ளே வருவதற்கு அனுமதி கேட்கப்பட்டதாம். ஆனால் இலங்கை இது சார்ந்து ஆய்வுகளை, அதாவது குறிப்பாக இது சார்ந்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டு நாங்கள் சொல்கின்றோம் என்று சொல்வதற்குள்ளே அந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. அதே போன்று இந்த பஹார் என்று சொல்கின்ற கப்பலும் இலங்கைக்குள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டு பல நாட்களாகவே அவர்கள் சர்வதேச கடல் எல்லையிலே தரித்து நின்றார்கள். இதன் பின்னர் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கப்பல் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த கப்பலில் 204 பேர் இருந்தார்கள். அதிலிருந்து 204 பேரும் கொழும்பிலே இறக்கப்பட்டு அந்த கப்பல் பாதுகாப்பாக நிறுத்துவதற்காக திருகோணமலை துறைமுகத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி செய்ய இந்த விடயம் சார்ந்து இப்போது அமெரிக்கா ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது. இந்த விடயம், அதாவது இது சார்ந்து இலங்கைக்கு கடும் அழுத்தங்கள் வரும், அல்லது இது சார்ந்து இலங்கை ராஜதந்திர ரீதியாக பல அழுத்தங்களை சந்திக்கலாம் என்று பலரும் குறிப்பிட்டிருந்த வேளையிலே தான் இப்போது அமெரிக்கா ஒரு அழுத்தம் ஒன்றை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக ஈரானினுடைய கப்பலும் சரி, ஈரானுடைய கப்பலிலிருந்து, அதாவது பஹாரி என்ற கப்பலிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்களும் சரி, அந்த மூழ்கடிக்கப்பட்ட டெனா என்ற கப்பலிலிருந்து இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட அந்த கடற்படை வீரர்களை, கடற்படை அதிகாரிகளை எல்லாம் ஈரானுக்கு இப்போதைக்கு அனுப்பி வைக்க முடியாது என்ற அடிப்படையிலே, இப்போதைக்கு அனுப்பி வைக்க வேண்டாம் என்ற அடிப்படையிலே அழுத்தத்தை அமெரிக்கா கொடுத்திருக்கின்றதாம் இலங்கைக்கு. இது அமெரிக்காவுடைய இலங்கைக்கான தூதரகத்தினூடாக இந்த அழுத்தம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போதைக்கு இலங்கையிலிருந்து அவர்களை ஈரானுக்கு கொண்டு செல்ல வேண்டாம், அப்படி கொண்டு சென்றால் அவர்கள் இந்த விடயத்தை வேறு வகையிலே பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், இலங்கைக்கு இது ஒரு சிக்கலான நிலை. காரணம், தங்களுடைய அந்த கப்பலிலே பயணித்தவர்களை எங்களுடைய நாட்டுக்கு அனுப்பி வையுங்கள் என்று ஈரான் கேட்கும் கட்டாயம். ஏனென்றால் அவருடைய பாதுகாப்பு கருதி என்று அவர்கள் நிச்சயமாக கேட்பார்கள். அமெரிக்கா இப்போது இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்திருக்கின்றது, அவர்களை இப்போதைக்கு அனுப்பி வைக்க வேண்டாம் ஈரானுக்கு என்றால் இது மிக பெரும் சிக்கல் நிலையை இலங்கைக்கு ஏற்படுத்த போகின்றது. அதாவது இந்த ராஜதந்திர ரீதி அழுத்தங்களை அத்தனையும் கடந்து எங்களுடைய கடற்பரப்பை, எங்களுடைய வான்பரப்பை இன்னும் ஒரு நாட்டிற்கு நாங்கள் தீங்கு விளைவிப்பதற்கு விடமாட்டோம் என்ற அடிப்படையில் இலங்கை குறிப்பிட்டுக் கொண்டு நாங்கள் நடுநிலையானவர்கள் என்ற அடிப்படையிலும் மனிதாபிமான அடிப்படையில் தான் ஈரான் கப்பலுக்கான
அனுமதியை கொடுத்திருக்கின்றோம் என்றுதான் இலங்கை ஈரான் கப்பலை உள்ளே எடுத்திருந்தது. இது சர்வதேச சட்டத்திலும் இருக்கின்றதாம். குறிப்பாக யுத்தத்திலே ஈடுபடுகின்ற நாடுகள் நடுநிலை வகிக்கின்ற நாடுகளிடம் சரணடையலாம். அப்படி சரணடைகின்ற போது அந்த நாடுகள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற போது அவர்களுடைய ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்படும். அத்தோடு யுத்தம் நிறைவடைகின்ற வரையிலே அந்த கப்பல் அங்கேதான் தரித்து நிற்க வேண்டும் என்றும் மீண்டும் அந்த கப்பல் யுத்தத்திலே ஈடுபட முடியாதாம். அதற்கிணங்க அதே போன்ற ஒரு திட்டத்திலே தான் இலங்கையும் அனுமதி கொடுத்திருக்கின்றது. ஆனால் இப்போது அந்த பயணிகளை, அதாவது அந்த கப்பலிலே வந்து அதிகாரிகள் வீரர்களை ஈரானுக்கு அனுப்புதல் சார்ந்த ஒரு சிக்கல் நிலை ஏற்பட போகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். அவர்களை எப்படியும் ஈரான் தங்களுடைய நாட்டிற்கு எடுத்து மருத்துவ வசதிகளை கொடுப்பதற்கு பார்ப்பார்கள். ஆனால் இப்போது அமெரிக்காவினுடைய இந்த அழுத்தமானது இலங்கைக்கு ஒரு மிக பெரும் சவாலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அத்தோடு ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான எதிர்க்கட்சி, அதாவது ஐக்கிய தேசிய கட்சி ஒரு அழுத்தம் ஒன்றை அரசுக்கு இப்போது கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இலங்கையினுடைய கடற்பரப்புக்கு அருகாமையிலே அமெரிக்கா ஈரானிய கப்பலை தாக்கி அளித்திருக்கின்றது. இதிலே இன்னும் இந்த அரசாங்கம் மௌனம் காக்கின்றது. இதற்கான கண்டனத்தை கூட இந்த அரசாங்கம் வெளியிடவில்லை என்ற அடிப்படையிலான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் ஐக்கிய தேசிய கட்சி. ரணில் தரப்பு இந்த விடயத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அத்தோடு ரணில் தரப்பு குறிப்பிட்டிருக்கிற விடயம், மீண்டும் ஒரு முறை இலங்கை கடற்பரப்புக்குள்ளே, குறிப்பாக ஈரானுடைய கப்பல் ஒன்று இலங்கைக்குள்ளே நிற்கின்றது. எனவே மீண்டும் ஒரு முறை இலங்கையினுடைய கடற்பரப்புக்குள்ளே அமெரிக்கா தாக்குதலை நடத்தாது என்பதை உறுதிப்பாடு எடுத்துக் கொள்ளுங்கள். அமெரிக்காவிடம் பேசி இது சார்ந்து அதாவது இனிமேல் தாக்குதல் நடத்தப்படாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் இப்போது ரணில் தரப்பு அரசாங்கத்திற்கு ஒரு விடயத்தை அல்லது ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். ஒருவேளை இந்த ரணில் தரப்பு சொல்வதை பார்த்தால் இந்த யுத்தம் இன்னும் தீவிரம் பெறுகின்ற போது திருகோணமலை துறைமுகத்தில் இருக்கின்ற கப்பலுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டாலும் வாய்ப்பு இருக்கின்றது போல் இருக்கின்றது. காரணம், இந்த ரணில் தரப்பினுடைய இந்த கருத்து என்பது அப்படித்தான் அமைந்திருக்கிறது. இனியொரு முறை அமெரிக்கா இலங்கைக்குள்ளே, இலங்கை கடற்பரப்புக்குள்ளே தாக்குதலை நடத்தாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே தரப்பும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்றால் ராஜபக்சக்கள் தரப்பு, குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச பல வருடங்களின் பின் அல்லது பல நாட்கள் அல்லது பல வருடங்கள் என்று சொல்லலாம், நீண்ட நாட்களின் பின்னர் இப்போது கட்சி உறுப்பினர்களை, கட்சியினுடைய மிக முக்கியமான தொண்டர்களை எல்லாம் சந்திப்பதற்கு சென்றிருக்கின்றார்களாம் பத்திரமுல்லையிலே இருக்கின்ற அவருடைய அலுவலகத்திற்கு. குறிப்பாக இந்த போர்ப்பதட்ட சூழ்நிலை நிலவி வருகின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது கட்சியை புனரமைக்கின்ற வேலைகள், சீர்திருத்துகின்ற வேலைகளை மஹிந்த ராஜபக்ச கையிலே எடுத்திருப்பதாகவும், நீண்ட நாட்களின் பின்னர் தலைவராக அந்த கட்சிக்குள்ளே அவர் இப்போது பேசியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கிணங்க அந்த நெலும் மாவட்டத்திலே உள்ள அவர்களுடைய அலுவலகத்திலே கட்சி சார்ந்த பலரும் கலந்து கொண்டதாகவும், இதிலே அதனுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச, அதனுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் என்று பலரும் அந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பல உறுப்பினர்களும் கட்சியினுடைய உயர்மட்ட குழுக்களும் அதிலே கலந்து கொண்டு உரையாடல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும், மிக விரைவிலே இலங்கை முழுவதும் ஒட்டுமொத்த இடத்திலும் அந்த கட்சி புனர் நிர்மாணம் செய்யப்பட போகின்றது என்ற செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த கட்சி தான் 2029ஆம் ஆண்டு ஆளும் கட்சியாம் என்ற அடிப்படையில் அதிலே முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும், தங்களுடைய கட்சி சார்ந்து ஜனாதிபதி தேர்தலில் யார் போட்டியிடுதல், வேட்பாளரை தெரிவு செய்தல் சார்ந்த விடயங்கள் சார்ந்தும் அதிலே பேசப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மிக முக்கியமான விடயம், பல நாட்களாக மஹிந்த ராஜபக்ச இதிலே தலையீடு செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தின் பின்னர் அந்த அளவுக்கு கட்சியிலே அவர்கள் பெரிதாக தலையீடு செய்யவில்லை. நாமல் ராஜபக்ச தான் சும்மா உடைந்து சுக்குச்சுக்காக இருந்த கட்சியை இழுத்து பிடித்து ஏதோ செய்து படுதோல்வி அடைந்தாலும் ஓரளவேனும் கொண்டோடி கொண்டிருந்தார், ஒத்தை மாட்டு வண்டில் போன்று. காரணம், இவருடைய சகோதரர்கள் எல்லாம், மஹிந்தவுடைய சகோதரர்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். கோட்டாபய ராஜபக்ச எனக்கு அரசியலும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று இலங்கைக்குள்ளேயே அவர் தலைமுறைவாகிவிட்டார். பெசில் ராஜபக்ச நான் கதிரையிலிருந்து கீழே விழுந்து விட்டேன், என்னால் வர முடியாது, இலங்கைக்குள்ளே முதுகெலும்பு உடைந்து விட்டது என்று ஒரு வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதிலே பெசில் ராஜபக்ச இருந்த பதவியிலே தான் இந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர். அதே பதவிக்கு நாமல் ராஜபக்ச கொண்டு வரப்பட்டு, நாமல் ராஜபக்ச தான் இப்போது ஜனாதிபதி வேட்பாளர் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு 2029ஆம் ஆண்டினுடைய ஜனாதிபதியும் நாமல் ராஜபக்ச தான் என்று கற்பனை உலகத்திலே மிதந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தான் இப்போது மஹிந்த ராஜபக்ச கட்சியை புத்துணர்ச்சி படுத்துவதற்காக இப்போது மீண்டும் வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றதாம் என்ற செய்திகளும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் பிள்ளையான் தொடர்பாகவும் ஒரு விடயம் வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக
பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பல நாட்களாக சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நோக்கம் எல்லோருக்கும் தெரியும். இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்துதான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் பிள்ளையானிடம் பலகட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டதில் 20 கொலைகள் சார்ந்த விடயம் வெளிவந்திருக்கின்றது என்பதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார். அதிலே ஒன்று உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயமும் என்பதை சொல்லியிருந்தார். இதற்கிணங்க பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பின்னர் தான் இந்த சுரேசாலேவும் கைது செய்யப்பட்டது என்பது பிள்ளையான் தான் ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டார், அதை ஆதாரமாக கொண்டுதான் இந்த சுரேசாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது என்பது விசாரணைக்கு கூட அவர் எடுக்கவில்லை, நேரடியாகவே கைது செய்து இப்போது 90 நாட்கள், அதாவது பயங்கரவாத தடை சட்டத்திலே அவரையும் கைது செய்து விட்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இதிலே ஒன்று சொல்லியாக வேண்டும், தமிழர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை பிரயோகித்தவர்களே இந்த சுரேசாலே முதன்மையானவர். பலரை கைது செய்து காணாமலே ஆக்கிவிட்டார்கள். அந்த நபருக்கே இப்போது பயங்கரவாத தடை சட்டம் என்பது எதிராக திரும்பி இருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். அவரை 90 நாட்கள் தடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆதாரம் ஒன்று கிடைக்காமல் அவரை கைது செய்து தடுத்து வைக்க இந்த அரசாங்கத்தினால் முடியாது என்பதன் மிக முக்கியமான விடயம். காரணம், அவர் உயர்நிலை அதிகாரியாக இருந்தவர், குறிப்பாக அரச புலனாய்வுத்துறையினுடைய பணிப்பாளராக இருந்தவர் தான் அந்த சுரேசாலே. அப்போதைய காலகட்டங்களிலே அவரை சும்மா ஒன்றும் கைது செய்து தடுத்து வைத்தால் அது ஒரு மிக பெரும் பிரச்சனை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு ஆதாரம், அது பிள்ளையான் வாயாலோ அல்லது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக சேனல் 4 தொலைக்காட்சியிலே இந்த உண்மைகளை எல்லாம் சொல்லியிருந்த ஆசாத் மௌலானா வாயாலோ ஏதோ ஒன்று வெளிவந்து விட்டது. இதை மையமாக கொண்டுதான் சுரேசாலேவை கைது செய்து அவரையும் சிறையடைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த பிள்ளையான் விடயத்திற்கு வருவோம். பிள்ளையான் பல நாட்களாகவே சிறையிலே இருக்கின்றாராம். பிள்ளையான் அடிப்படை உரிமை மனுவை உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு விசாரிக்கப்பட்ட இருக்கின்றது. நேற்றைய தினம் விசாரிக்கப்பட்ட போதுதான் பிள்ளையான் தரப்பு சார்ந்தவர்கள் முன்னிலையாக இருந்த சட்டத்தரணிகள் இது சார்ந்து பல விடயங்களை, பல ஆதாரங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். பிள்ளையானுக்கு சட்ட ஆலோசனை தேவைப்படுகின்றது, எனவே சட்ட ஆலோசனைக்கு இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அனுமதிக்கவில்லை என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருந்தது. இதற்கிணங்க பிள்ளையானுக்கு ஏன் எதற்காக சட்ட ஆலோசனைக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்ற அடிப்படையிலே சட்டத்தரணி சென்று சந்தித்து உரையாடுவதற்கு ஏன் அனுமதி வழங்கப்படவில்லை என்று பரிசீலித்த பின்னர் பிள்ளையானை அவருடைய சட்டத்தரணி சந்திப்பதற்கான அனுமதியை கொடுக்கும்படி இப்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. எனவே சட்டத்தரணி போன்று மாறுவேடம் போட்டு செல்ல போகின்றது உதயகம்மன்வலதான் என்பது தெரிகிறது. காரணம், அவருடைய ஆட்கள் தான் பிள்ளையானுக்காக வாதாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த உதயகம்மன்வலதான் பிள்ளையானுடைய சட்டத்தரணி என்று தன்னை பிள்ளையான் கைது செய்யப்பட்ட காலத்திலே அறிமுகப்படுத்தி இருந்தார். எனவே இப்போது சட்ட ஆலோசனை அல்லது பிள்ளையானுக்கு இந்த சட்டத்தரணியினுடைய ஆலோசனை அல்லது சென்று சந்தித்து சட்ட ஆலோசனைகள் சார்ந்து உரையாடுவதற்காக உள்ளே போகின்றவர் இந்த உதயகம்மன் விளவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பிள்ளையானோடு உரையாடுவதற்காக சிறைக்கு செல்ல போகின்றவர் இந்த உதயகம்மன் விளவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இப்போது உயர்நீதிமன்றமும் இந்த உத்தரவை வழங்கி இருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.